Good morning students. நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 5th sum லாஸ்ட்டாக முடிச்சிருந்தோம். இப்போ 6th sum உங்களுக்கு deleted portions என்னென்னு அமைச்சிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், sum of a certain n number of terms of the AP 25, 22, 19 ... is 16. Find the last term. Right. இப்போ என்ன சொல்ல வரான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு sum if not given, sum of a certain n number of terms is ரைட்டு. இங்கே ஒரு சீக்வன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கான் 25, 22, 19. ரைட் ஓகே. பக்கத்தில் அண்ட் எஸ்எனோட வேல்யூ 116 கொடுத்துருக்கான். சரி, ஒரு சீக்வன்ஸ் இருந்தால் அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் நம்மளுக்கு தெரியும் ஏ தான், அந்த தான் ஏ சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் 25, டிக்கு ஃபார்முலா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், அப்போ ஆன்சர் -3. அப்போ டி ஏவோட வேல்யூவும் இருக்குது, டியோட வேல்யூவும் இருக்குது. எஸ்என் ரைட் நம்மக்கிட்ட. இப்போது லாஸ்ட் டேர்ம் கேட்டிருக்கான், அதுக்கு பேர் ஏஎன். இது கண்டுபிடிக்கணும்னா இந்த என் வேணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு எஸ்என்னோட வேல்யூ கொடுத்துருக்கான். we know that எஸ்என் ஃபார்முலா n/2 2a + n-1 into d ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எஸ்என்னோட வேல்யூ 116, n/2, ஏவோட வேல்யூ 25, n தெரியாது, டியோட வேல்யூ மைனஸ் வந்தால் ஒரு குட்டி ப்ராக்கெட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த n/2 அப்படியே இருக்கட்டும். 2 × 25 50, இதை உள்ளே இந்த மல்டிப்ளை பண்ணால் -3n வந்துடும். -3n இதை பண்ணால் +3 ஆகிடும். இந்த பக்கம் 116 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 2 இங்கே க்ராஸ் பண்ணிக்கலன்னா பண்ணலாம். அப்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116 × 2, இந்த 2 இங்கே போயிடும். இங்கே n, இங்கே 50 + 3, 53 - 3n. ரைட், என்ன இதுலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் ப்ராக்கெட் சம் வேல்யூ நீட் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ப்ராக்கெட் சம் வேல்யூ நீட் ஃபார் மல்டிப்ளிகேஷன். அப்போ இதுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு போனால் 53n, இதுக்குள்ளே -3n². இங்கே 2 6 are 12, 2 1s are 2, 2 + 1 3, 2 1s. அப்போது அந்த -3n² இங்கே வந்தால் +3n², இது இங்கே வந்தால் -53n, இது அப்படியே தான் இருக்கும். 232 = 0. ரைட், ப்ராடக்ட் பண்ணால் 232. அது முன்னாடி வேறு நம்பர் இருக்கா, அப்போ ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் நம்ம போட்டு பார்க்கணும். 232 × 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 2s are 6. அப்போ ப்ராடக்ட் பண்ணால் 696, ஆட் பண்ணால் -53. ரைட், 696க்கு எல் டிவிஷன் 2 டேபிளில் 3 times, 4 times, 16, 8 times. அகெயின் 2 டேபிளில் இது 17 times, அது 4 times. Again 2 table, 2 8s are 16, 14 7 times. Again இனிமேல் இது 2 table போகும். 3 table, 3 2s are 6, 27 9 times. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணியோ ஏதோ தான் இந்த நம்பர் வரும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆட் பண்ணால் இது வர வைக்கணும். சரி, அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு 696, ஆட் பண்ணால் -53. ரைட், 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24, 24 29. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ரைட். அப்போ அந்த நம்பர் 29 24 ரெண்டுத்துக்குமே மைனஸ் கொடுத்துட்டேன். மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு 29 × 24 பண்ணால் இது வரும். ஆட் பண்ணாலும் -53 வருது. ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நைட்டெல்லாம் இந்த மாதிரி சொன்ன ஒரு இன்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சம்மந்தொன்னு இந்த 2 நம்பரை இங்கே எழுதிடுங்க. -29 -24 என்ன வேரியபிள் இங்கெல்லாம் என்ன கோஎஃபிஷியன்ட் 3, அதை இங்கேயும் இதையும் 3n, இதையும் 3n. இப்போது இதால் இதை அடிக்க முடியாது. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இதால் இதை அடிக்க முடியாது. இதால் இதை அடித்தா 8 times. அப்போது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே 3n, மேலே -29, இங்கே கீழே n -8 இப்படி வருது. =0. இதுவும் =0, இதுவும் =0. 3n - 29 is equal to 0, n - 8 = 0. n is equal to what? n is equal to 8. 3n is equal to 29,
n is equal to 29 by 3. n cannot be fraction, n cannot be decimal, n cannot be 0, n cannot be negative. அப்போ என்னோட வேல்யூ யாராக தான் இருக்க முடியும்? 8. அப்போது லாஸ்ட் டேர்ம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது என்ன பண்ணிடணும்? நம்ம இது நெக்லெக்ட் பண்ண வேண்டியதா? n is equal to only யார்? 8 தான். சரி, அப்போ இந்த இடத்துல லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் டேர்முக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, last term, to find last term an. இப்போ நம்மளுக்கு தெரியும் n வந்து 8, அப்போது a8 கண்டுபிடிக்கணும். a8னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம்? a + 7d. a ஓட வேல்யூ 25, 7, d வந்து -3 வந்துதா? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் போட்டோம். 25, 7 3s are 21. ஆன்சர் அப்போது நம்மளோட லாஸ்ட் டேர்மோட வேல்யூ அதாவது 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கண்டுபிடிக்க சொன்னது லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். whose kth term is அப்படின்னு கொடுக்குறான். நம்ம என்ன பயந்துருவோம் அப்படின்னா, ஈஸியான சம் தான். எந்த டேர்ம் கொடுக்குறது போல கேத் டேர்ம் கொடுத்துட்டான். உடனே ஐயோன்னு நினச்சிடாதீங்க. அதே மாதிரி தான் அப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேத் டேர்ம்னா டிகேன்னு எழுதலாம், ஆர் ஏகேன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். இதுதான் நம்ம 10th CBSE படித்தோம். இப்படியும் எழுதினா தப்பு கிடையாது. கேத் டேர்ம் ரைட் 5k + 1 புட்டிங் k = 1 2 3 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கொடுப்பீங்க. 5 × 1 + 1 5 × 1 5 5 + 1 6 a1 கிடச்சிரும். அடுத்தது கேக்கு 2 கொடுத்தீங்கன்னா 5 2s are 10 10 + 1 11 கிடச்சிரும். அடுத்தது 3 கொடுத்தீங்கன்னா 5 3s are 15 15 + 1 16. இந்த மாதிரி 6 11 16 கிடச்சிரும். ரைட், அப்போது 6, 11, 16 இப்படியே இருக்கும். ரைட், இதில் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் a இருக்குது, d 11 - 6 11 - 6 5 a நம்மக்கிட்ட இருக்குது, d வேல்யூ இருக்குது. இப்போ சம் sn கண்டுபிடிக்கணும். we know that sனுக்கு 2 ஃபார்முலா n, ஆனால் a1 d இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுறது n/2 2a + n - 1 × d. இப்போது sn தான் கண்டுபிடிச்சுக்கலாம். என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் டைரெக்டாக அப்படியே n வச்சே கண்டுபிடிச்சலாம். n/2 2 a ஓட வேல்யூ 6 n - 1 d ஓட வேல்யூ 5. இந்த n/2 அப்படியே இருக்கும். 2 6 are 12. இந்த 5 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 5n, இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் -5. ரைட், அப்போது n/2 12ல் 5 போனால் 7 + 5n 7 + 5n இப்படி கிடைக்கும் வேல்யூ. அப்போது n/2 7 + 5n நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ. சரி, இந்த சம்முக்கு வருவோமா? இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம் ஆஃப் n டேர்ம்ஸ் pn + qn². ரைட், வேர் p and q are constants. இந்த pq கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். ஃபைண்ட் காமன் டிஃபரன்ஸ். ரைட், நான் உங்களுக்கு இது 10th நம்ம பார்த்துருப்போம். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. என்ன சார் அப்படின்னா, இங்கே n-க்கு நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னா p × 1 q × 1² p + qன்னு கிடைக்கும். இந்த s1க்கு இன்னொரு பேர் தெரியுமா? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரே ஒரு டேர்ம் தான் அதோட. s1ஓட மீனிங் என்ன? சம் ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம்னா ஒரு டேர்ம், s2னா 2 டேர்ம் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் s2, s3னா 3 டேர்ம் ஆட் பண்ணுறது, a1 + a2 + a3 3 வேல்யூ ஆட் பண்ணுறது. அப்போ s1னா அதை என்னன்னே சொல்லிடலாம், வெறும் a1 டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. a1னா அதுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு டேர்ம்னா நம்மக்கிட்ட இப்போ a கிடச்சாச்சு. ரைட், ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, n-க்கு 2 கொடுத்தோன்னா s2 p × 2 q × 2². கேர்ஃபுல்லாக பாருங்கள். 2p 2² 4q. இதோட மீனிங் என்ன? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் அப்படின்னா a1 + a2ன்னு அர்த்தம் இதோட மீனிங். ரைட், இந்த a1ஓட வேல்யூ நம்ம இங்கே கொண்டு போய் வச்சிட்டோம். நம்மளுக்கு யார் கிடச்சிருவா? a2. அப்போது a1ஓட வேல்யூ p + q, அதை இங்கே வச்சுட்டேன், ப்ளஸ் a2 2p + 4q. கேர்ஃபுல்லாக பாருங்கள், நம்மளுக்கு தேவை a2
2p plus 4q. இந்த ப்ளஸ் பி அங்கே போனால் மைனஸ் பி, இந்த ப்ளஸ் கியூ அங்கே போனால் மைனஸ் கியூ. 2pயில் ஒரு p போனால் p, 4qவில் ஒரு q போனால் 3q. இப்போ உங்களுக்கு செகண்ட் டேர்ம் கிடச்சாச்சு. சார் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு டேர்மும் இருக்குது, செகண்ட் டேர்மும் இருக்குது. அவன் கேட்டது காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாமே. காமன் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? காமன் டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா, காமன் டிஃப்ரென்ஸ்க்கு a2 மைனஸ் a1. இப்போ உங்கள்கிட்ட a2 இருக்குது, p plus 3q மைனஸ் a1 p plus q. மைனஸ் இருக்கனால ஒரு குட்டி ப்ராக்கெட், p plus 3q மைனஸ் p மைனஸ் q. இது ரெண்டும் கேன்சல். 3qவில் ஒரு q போனால் 2q. அப்போ நமக்கு d இருக்குது வேல்யூ. அப்போ காமன் டிஃபரன்ஸோட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? 2q. இப்படி தான் இதை நம்ம போடுறது ஈஸியாக இருக்கும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சொல்லி கொடுத்துருக்கேன். nth டேர்ம் அந்த ஏஎன்னுக்கு ஃபார்முலா சம் ஆஃப் n டேர்ம்ஸ் மைனஸ் சம் ஆஃப் n மைனஸ் 1 டேர்ம்ஸ். இதை ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் n-க்கு 1 கொடுத்து n-க்கு 2 கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி a2 மைனஸ் a1 அப்புறம் கண்டுபிடிச்சோம் போடலாம். அதோடு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ S1னா என்னென்னு அர்த்தம்? A1 அர்த்தம். ஏன்னா ஒரே ஒரு டேர்ம் தான், அது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம்னு அர்த்தம். S2னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ், ரைட்? அந்த A1ஓட வேல்யூ இங்கே கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா A2 கிடச்சிடும். டிக்கு என்ன ஃபார்முலா? A2 மைனஸ் A1. ஓகே, 9th சம் பார்க்க போகிறோம். சம் ஆஃப் ஆர் சம்ஸ் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் 2 APs ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 5n plus 4 is to 9n plus 6. Find the ratio of the 18th term. சரி, 2 APன்னு கொடுத்துருக்காங்க, 2 APs. ஓகே, ரைட்டு. அப்போது இது ஃபஸ்ட் AP, இது செகண்ட் AP, ரைட்? இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் நான் A1 எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து காமன் டிஃப்ரென்ஸ் D1 எடுத்துக்கிட்டேன். இங்கே அதே மாதிரி ஃபஸ்ட்டு டேர்மை பார்த்தீங்கன்னா A2. இங்கே அதே மாதிரி காமன் டிஃப்ரென்ஸ் D2, ரைட்? இப்படி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இவன் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு கிவனுக்கு வாங்க. என்ன கொடுத்துருக்கான்? 2 sums of n terms of 2 APs are in the ratio. அப்படின்னா sum of n terms of first APக்கும் sum of n terms of second APக்கும் ரேஷியோ 5n plus 4 by 9n plus 16. ஏன் டைரெக்டாக அப்படி எழுதிங்க? ரேஷியோவில் இங்கே ரேஷியோன்னு கொடுத்துருக்கான். ரேஷியோவில் இருந்தாலே a/bனா a/b அப்படின்னு நம்ம எழுதுவோம் ரேஷியோவில் இருந்தால். அப்போது ரெண்டுத்தோட இந்த ஃபஸ்ட் ஏபியோட சம் ஆஃப் n டேர்ம்ஸ், இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரேஷியோ 5n plus 4 is to 9n plus 16. இதை கொடுத்துட்டு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தட் 18th டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்? நான் என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு SN ஃபார்முலா என்ன வரும்? n/2 2 ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே A1 எடுத்துகிட்டு 2A1 n-1 D1, ரைட்? இங்கே n/2, இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏபியில் இப்படி எடுத்துகிட்டு இருக்கோம் n-1 D2. இங்கே 5n plus 4 by 9n plus 6, 9n plus 6, ரைட்? இந்த n/2 கேன்சல். இப்போது 2A1 n-1 D1 இங்கே இருக்கும். இங்கே 2A2 n-1 D2, ரைட்? இங்கே 5n plus 4 9n plus 6 இப்படி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் கேட்டதோ 18th டேர்ம், ரேஷியோ 18th டேர்முக்கு. கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் ஏபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 18th டேர்ம் வரும், அதை A18. இதில் ஒரு 18th டேர்ம் வரும், அதை வேணால் T18. இப்படி இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ பார்க்கணும். ஆனால் டேர்ம்ஸாக இருந்தால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஃபார்முலா A+ல ஆரம்பிக்கும், A+n-1 × D. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2ல் இருக்குது. ஏன்னா இந்த கிவனை வச்சு தான் நம்ம இதை ப்ரூவ் பண்ணுவோம். அப்போது டேர்ம்ஸ்க்கு ரேஷியோ காட்டணும்னா ரேஷியோ ஆஃப் த 18th டேர்ம்ஸ் காட்டணும். இந்த 2 வரக்கூடாது. அப்போ நான் யாரை ஃப்ரம் த நியூமரேட்டரில் 2வை வெளில எடுத்துட்டா A1. இங்கே 2வே இல்லைன்னா இப்படி எழுதிடணும்,
டவுட்னா 2 மல்டிப்ளை 2 into a1 2a1 இந்த 2 கேன்சல் ஆகிடும் n-1 into d1 இப்படி கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா சரி இப்போ இங்கேயும் கீழே 2 எடுத்துட்டா இங்கே a2 n-1/2 இங்கே d2ன்னு இருக்கும் இங்கே 5n + 4 9n + 6 ரைட் இந்த 2 கேன்சல் ஆகிடும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம ரேஷியோ ஆஃப் த 18th டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் சரி A18னா அதோட செல்லமாக அதோட பேர் A + 17D அப்போ இந்த இடத்துல 17 இருந்திருக்கணும் அப்போ தான் உங்களால் 18 அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அப்போ நான் இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்கள் n-1/2 ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிறேன் 17 அப்போ இது இங்கே கிராஸ் பண்ணால் n-1 = 34 n = 34 + 1 35 இது ஒரு இன்ட்டு அப்போ இந்த இடத்துல எக்ஸாமில் இப்படி வந்தால் இது மாதிரி கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கும் அப்போ n = 35 கொடுத்தா நம்மளுக்கு ரேஷியோ ஆஃப் தர் என்ன கிடச்சிரும் 18th டேர்ம்ஸ் கிடச்சிரும் இப்போ n35 எப்படி கண்டுபிடிச்சி காமிச்சோன்னா அப்போ புட் n is equal to 35 அப்போ a1 35 - 1 34 34 2ஆல் டிவைட் பண்ணால் அப்போ இப்படி கிடைக்கும் a1 + 17d1 a2 + அதே மாதிரி 35 - 1 34 2ஆல் டிவைட் பண்ணால் 17d2 இது இங்கேயும் அந்த எண்ணை கொடுக்க மறந்துடாதீங்க 5 × 34 + 4 9 × 35 + 6 இப்போ சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் 5 5s are 25 5 3s are 15 15 + 2 17 + 4 இங்கே 9 5s are 45 9 3s are 27 27 31 315 + 6 179 இது 315 + 6 11 மிச்சம் 2 321 ரைட் அப்போது உங்களுக்கு கிடைக்கிற இதோட மீனிங் என்னன்னு நான் சொல்ல வேணாம் ரேஷியோ ஆஃப் த 18th term ratio of the 18th term is 179:321 இதை நீங்கள் ரேஷியோவில் சொன்னால் 179 இங்கே எழுதிக்கும் 179:321 இதோட ரேஷியோ 179:321 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 10th சம்மு sum of first p terms of an AP is equal to the sum of first q terms right அவனே கொடுத்துருக்கான் sum of first p terms of an AP is equal to sum of first q terms right then find sum of first p plus q terms right அப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்றதை நீட்டாக இந்த givenல பார்ப்போம் sum of first p terms is equal to sum of first q terms right இதோட ஷார்ட்டாக சொன்னால் sp இது sq sum of first n terms மேலே sum of first p term இது sum of first q terms right இதெல்லாம் ஓகே to prove என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான் sum of first மீனிங் பொறுமையாக கவனிக்கணும் sum of first p plus q terms கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் find தான் சொல்லியிருக்கான் find to proveனு போட தேவையில்ல find என்ன சொல்லியிருக்கான் sum of first p plus q terms இதை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு a வேல்யூ வேணும் d வேல்யூ வேணும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஆனால் இந்த மாதிரி கிவன் கொடுத்துருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு எப்படி வரப்போகுதுன்றதை பார்க்க போகிறோம் சரி இப்போ sp-ன்னா உங்களுக்கு we know that sn-னா n/2 2a plus n-1 into d-ன்னு எழுதுறீங்க இதுக்கு அப்போது p/2 2a plus p minus 1 into d right இதுக்கு q/2 2a plus q minus 1 into d இது sum of first p terms ஓட எழுதுகிற ஃபார்மில் அதில் யூஸ் பண்ணியிருக்குது இது sum of first q termsக்கு எழுதியிருக்கும் ரைட் ஈக்குவலில் தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் கவனிக்கலாம் இந்த டூ கட் பண்ணலாமா இல்லையா ஈக்குவல் கண்டிஷனில் இருக்குச்சு இதுவும் டினாமினேட்டர் அதுவும் டினாமினேட்டர் அடித்தாச்சு இந்த பியை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் போகணும் இங்கே பண்ணச்சா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பண்ணச்சா பிரச்சனை கிடையாது 2apன்னு போட்டுருவீங்க இந்த பி இங்கே மல்டிப்ளை பண்ணச்சா p into dன்னு போடுங்க pd p
p into d pd into p minus 1. அதே மாதிரி இதை இங்கே கொண்டு போனால் 2aq இந்த q d into தானே q into q minus இப்படி வரும் q into q minus 1 into d அதை ஏன் qd into q minus 1 என்ன தப்பா அப்போ அப்படியே எழுதிக்கோங்க qd into q minus 1 எழுதச்சே ஒரு ஸ்டெப்ஸு ஈஸியாக நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ரைட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் 2aq இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா ரைட் 2ap minus 2aq ரைட். இங்கே இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் p ஸ்கொயர் dன்னு கிடைக்கும் மைனஸ் pd இங்கே இந்த 2aq இங்கே கொண்டு வந்தாச்சு ஓகே. இதை உள்ளே பண்ணால் q ஸ்கொயர் d மைனஸ் qdன்னு கிடைக்கும் ரைட்டு. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ap minus 2aq right இந்த p square d அந்த plus q square d இங்கே வந்தால் minus q square d இந்த மைனஸ் pd இருக்குல்ல இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டா plus pd அங்கே ஒரு minus qd இது ரெண்டுத்துலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா 2a வெளில எடுத்துட்டிங்கன்னா உள்ள p minus q இது ரெண்டுத்துலேயும் d வெளில எடுத்துட்டிங்கன்னா p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் இது ரெண்டுத்துலேயும் d வெளில எடுத்துட்டிங்கன்னா p மைனஸ் q 2a into p minus q இது ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்போ p plus q into p minus q. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும் எல்லாத்துலேயுமே யார் இருக்கா p minus q அப்போ த்ரூ அவுட்டாக எல்லாத்துலேயுமே நம்ம யாரை டிவைட் பண்ணிடலாம் p minus q-வா டிவைட் பண்ணிட்டா அப்போ 2a d into p plus q அங்கே வெறும் d இருக்கும் அந்த ப்ளஸ் d இங்கே கொண்டு வந்துடுவோம் 2a d into p plus q அது இங்கே வந்தால் மைனஸ் d 2a d-ஐ வெளில எடுத்துட்டா p plus q ரெண்டுலேயும் d-ஐ வெளில எடுத்துட்டேன் பாருங்கள் d எடுத்தோம் டவுட் இருந்தால் p plus q into d d into p plus q d into minus 1 minus d கரெக்டாக வருதா ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி எடுத்துட்டேன். இதை ரிசல்ட்டு ஒரு 1ன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபைண்ட் அவன் கேட்டது சம் ஆஃப் p plus q நவ் இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறேன். சரி எஸ்எனுக்கு n/2 n இருந்தால் n போடுறீங்க இங்கே p இருந்தால் p/2 இங்கேயும் p போடுறீங்க p இருந்தால் இங்கே p இங்கே p அதே மாதிரி q இருந்தால் இங்கே q இங்கே q இங்கே p plus q வந்திருந்தா அப்போ என்ன எழுதுவீங்க p plus q/2 n இடத்துல p plus q n-க்கு p plus q/2 2a n இடத்துல p plus q minus 1 into d இப்படி எழுதுவீங்களா. இந்த p plus q/2 இந்த 2a plus p plus q minus 1 இங்கே அப்படியே இருக்கா இல்லையா பாருங்கள் அப்படியே 2a p plus q minus 1 d-யோட ஆன்சர் என்ன வந்திருக்கு 0. அப்போது ஃப்ரம் 1 அப்படின்னு பக்கத்தில் போட்டிருக்கேன் இதோட வேல்யூ 0 into anything 0 அப்போது சம் ஆஃப் p plus q-ஓட ஆன்சர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வரும் 0. புரியுதுங்களா இதுக்கு எழுதிட்டேன் ஃபார்முலா இதோட வேல்யூ ஃப்ரம் 1 போய் பாருங்கள் அந்த கிவன்லேருந்து கண்டுபிடிச்சது ஃப்ரம் 1 இதோட வேல்யூ டோட்டலாக 0 into anything 0 அப்போது அவங்க கண்டுபிடிக்க சொன்ன இந்த சம் ஆஃப் p plus q டேர்ம்ஸோட ஆன்சர் என்னவாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் 0. Ratio of the sums of m and n terms of an AP is m square is to n square. Show that the ratio of the mth and nth term is 2m minus 1 is to 2n minus 1. Okay. ரேஷியோவில் கொடுத்துருக்கான் யாருது அப்படின்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு m டேர்ம்ஸ்க்கும் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ்க்கும் ரேஷியோ கொடுத்துருக்கான் அப்படின்னா கிவனில் நீட்டாக சம் ஆஃப் ஃபஸ்ட்டு m டேர்ம்ஸ் பை sum of first n terms oda ratio m square by n square right இது given. prove பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா to prove that ratio of mth and nth term am is to an 2m minus 1 is to 2n minus 1 termனால am is to an எழுதிருக்கேன். ஓகே இந்த sum of first m terms அதோட மீனிங் உங்களுக்கு தெரியும் sm இதோட ஷார்ட்டாக sn அப்போது m ஸ்கொயர் பை n ஸ்கொயர் smக்கான ஃபார்முலா m/2 2a plus m minus 1 into d sum of first m termsக்கு nக்கு
sum of first n terms க்கு n by 2 2a plus n minus 1 into d m square by n square. இந்த 2 கட் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இங்கே ஒரு m இருக்கும், அங்கே மேலே ஒரு m இருக்குது. அப்போ அந்த m அடிச்சிடலாம். ஈக்குவல் தானே, நியூமரேட்டர். அதே மாதிரி டினாமினேட்டரில் இங்கே இருக்கிற ஒரு எண்ணை அங்கே அப்படிலாம் ஈஸியாக அடிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். என்ன சார் அப்படின்னா 2a plus m minus 1 into d 2a plus n minus 1 into d அங்கே வெறும் m by n. இப்போ என்னென்னா ஈக்குவல் இருந்தால் ஒன்லி கிராஸ் மல்டிப்ளை. இந்த எண்ணை இங்கே இது அப்படி போயிடும். ரைட், மல்டிப்ளை பண்ணால் இந்த எண்ணை இங்கே பண்ணிங்கன்னா 2an, இந்த எண்ணை இங்கே பண்ணச்சா n into m minus 1d, இதை இதில் பண்ணிக்கிட்டு எழுதுங்க nd into m minus 1. ரைட், இது இங்கே போச்சு. அதே மாதிரி இந்த m into 2am m into n minus 1 into d தானே சார் மல்டிப்ளை பண்ணணும். m into அது இன்டூவில் தானே இருக்குது, அது என்ன எழுதலாம் md into n minus 1. ரைட், இப்போ என்ன பண்ணலாம் சார்? ரைட், நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 2an இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா mnd சார் mnd. ரைட், nd into m அழகாக சொன்னால் mnd. இதில் பண்ணிங்கன்னா மைனஸ் nd. இது 2am 2a. இது உள்ள அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா mnd மைனஸ் md. இந்த ப்ளஸ் mnd அடிச்சிடலாமா? ஈக்குவலில் தானே இருக்குது, ஈக்குவல் சிம்பிள். அதுவும் சேம் வேல்யூ, இதுவும் சேம் வேல்யூ அடித்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2am, இந்த ப்ளஸ் 2an அங்கே போனால் மைனஸ் 2n. அந்த மைனஸ் md இங்கே கொண்டு வந்துருங்க, அம்புக்குறி போட்டுருங்க பாருங்கள். ரைட், இந்த ப்ளஸ் 2an அங்கே கொண்டு போயிட்டேன், மைனஸ் 2n. அந்த மைனஸ் md இங்கே வந்தாச்சு. இங்கே ஏற்கனவே ஒரு nd இருக்குது. ரைட், இது ரெண்டுத்தையும் 2a வெளில எடுத்துட்டா உள்ள m மைனஸ் n. இதில் வந்து dஏ வெளில எடுத்துட்டிங்கன்னா m மைனஸ் n. ஈக்குவல் ஆச்சு. m மைனஸ் n கேன்சல் ஆன அப்புறம் டியோட வேல்யூ என்ன கிடச்சிருது ஸ்டூடெண்ட்ஸ்? 2a. அப்போ அவங்க கொடுத்த கிவன்லேருந்து டியோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு வந்தாச்சு? 2aன்னு கொண்டு வந்தாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், இப்போ புரியுதா எப்படி பண்ணியிருக்கோன்னு? அப்போது இது sm is to sn, smோட ஃபார்முலா, snோட ஃபார்முலா. இந்த 2 டினாமினேட்டர் அடித்தாச்சு. இங்கே ஈக்குவல், இது நியூமரேட்டர், அதுவும் நியூமரேட்டர் அடிக்கலாம்ல. m ஸ்கொயரு, இது m, இது அடிச்சிட்டா பேலன்ஸ் ஒரு m. இந்த n அங்கே n ஸ்கொயர் அடிச்சிட்டா பேலன்ஸ் ஒரு கிராஸ் பண்ண என்னால் இதில் என்ன எம்மால் அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணேன், இங்கே பண்ணேன், அதை எழுதினேன். இதுக்கப்புறம் இந்த nd எல்லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்கே md எல்லாம் mdனா இது உள்ளே போனால் mnd மைனஸ் md, இது mnd மைனஸ் nd, ப்ளஸ் mnd கேன்சல். இப்போ என்ன பண்ணேன்? இந்த 2am இங்கே இருக்கட்டும், இந்த ப்ளஸ் 2an அம்புக்குறி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ளஸ் 2an அங்கே போயிடுச்சு. அங்கே இருக்கிற மைனஸ் md இங்கே வந்தாச்சு. ரெண்டுத்துலேயும் dஏ வெளில எடுத்துட்டா ப்ளஸ் m, அங்கே வரும் d எடுத்துட்டா மைனஸ் n, 2a எடுத்துட்டா m. அப்போ m மைனஸ் n கேன்சல் பண்ண போகிறோம். டியோட வேல்யூ 2aன்னு வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான விஷயம் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ரைட், LHS எடுத்து பார்ப்போம். am is to an. ரைட், அதை am by an எழுதலாம் ரேஷியோவில். ரைட், amக்கு என்ன ஃபார்முலா? a plus m minus 1 into d. இதுக்கு a plus n என்ன டேர்மோட ஃபார்முலா? mth டேர்ம்னா இப்படி தானே எழுதுவோம். இப்போ a plus m minus 1 d கண்டுபிடிச்சிருக்கோம் 2a. a plus n minus 1 dக்கு 2a. இந்த a plus இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2am, இதில் பண்ணால் மைனஸ் 2a. ரைட், a இதை இதுக்குள்ளே பண்ணால் 2an, இதை இதில் பண்ணால் மைனஸ் 2a. எப்படி கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் எரேஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள். 2am நான் ஒன்றும் பண்ணலை, ஆனால் மைனஸ் 2aல ப்ளஸ் a போனால் மைனஸ் a. 2a என்ன நான் ஒன்றும் பண்ணல, மைனஸ் 2aல ப்ளஸ் a போனால் மைனஸ் a. மேலே ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏ வெளில எடுத்துட்டா 2m மைனஸ் 1, கீழே ஏ வெளில எடுத்துட்டிங்கன்னா இந்த ஏஏ கேன்சல். அப்போ 2m மைனஸ் 1 இஸ் டு 2n மைனஸ் 1. நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னது ப்ரூவ் பண்ணியாச்சு. 2m மைனஸ் 1 இஸ் டு 2n மைனஸ் 1. வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த சம் வந்தால் எப்படி போடுறோன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கிவனை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண வேண்டியது am is to an, am by a, any form a is to b, a by b. இதை எடுத்துட்டேன். am ஓட ஃபார்முலா, இது an ஓட ஃபார்முலா. dக்கு வேலை 2a போட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். மல்டிப்ளை பண்ண அப்புறம் மைனஸ் 2a ப்ளஸ் ஏ போனால் மைனஸ் ஏ, மைனஸ் 2a ப்ளஸ் ஏ போனால் மைனஸ் ஏ. ரெண்டுத்துலேயும் ஏ வெளில எடுத்துட்டா உள்ள 2 இருக்கும், ஒரு m இருக்கும். அங்கே ஏ இல்லைனா 1 தான் இருக்கும். 2 இது ரெண்டுத்துலேயும் அதே மாதிரி ஏ வெளில எடுத்துட்டேன். 2n உள்ள அங்கே ஒன்றுமே இல்லைனா 1, ரைட். இந்த ஏஏ கேன்சல் ஆகிடும். 2m minus 1 is to 2n. அப்போ mth term, அதாவது ratio of mth and nth term is 2m minus 1 is to 2n minus 1. Okay students?